வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DeepSeek AI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வந்து சைனாக்காரன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து என்னது? இது வந்து ChatGPTக்கும், Geminiக்கும் காம்படிஷன்னு சொல்றாங்களே. ஸோ இது வந்து ஏஐல வந்து என்ன மாரி ஒரு ரெவல்யூஷன வந்து கொண்டு வரப்போகுது? ஸோ இது உண்மையிலேயே ஒர்த் தானா? ஹைப்பா? இல்ல வெறும் சும்மா ஜஸ்ட் ஹைப் தான் ஏத்திட்டு இருக்காங்களா? இல்ல இது உண்மையிலேயே ஒர்த் தானா? அப்படின்றத வந்து டீடைல்டா பிரேக் டவுன் பண்ணி பேச போறோம். ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் எதுக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சாட் ஜிபிடின்னு என்னன்னு தெரியணும், ஜெமினினா என்னன்னு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடி, ஜெமினி. ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஒரு ஏஐ மாடல் தான். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த ஆன்சர் பண்ணும். ஸோ ஓரளவு மீன்ஸ் அது கொஞ்சம் பெட்டராகவே தான் ஆன்சர் பண்ணும். இது வந்து ரெண்டும் ஃபர்ஸ்ட் வந்து சாட் ஜிபிடியும் கூகுள் ஜெமினியும் தான் வந்து ரெண்டும் வந்து ஆக்சுவலா வந்து போட்டி போட்டு இருந்துச்சு. ஸோ குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி தான் வந்து டீப்சிக் வந்தான். ஸோ இந்த டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சுல. ஸோ இந்த டீப்சீக் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றதுனால இது வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் கவனிக்கிறது வந்து இந்த டீப்சீக்கை வந்து அதனாலதான். ஸோ இந்த இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டீப்சீக் ஏஐனா என்ன, அது வந்து எப்படி வந்து நம்ம சாட் ஜிபிடி ஜெமினியோட பேசுறோமே, ஸோ அதுக்கு ஏதாவது ரிசல்ட் இருக்கா, ஸோ டீப்சீக் வந்து அந்த மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சுன்றாங்கல்ல. ஸோ ஏன் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆனிச்சு அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். ஸோ ஃபியூச்சர்ல ஏஐ காம்படிஷன் வந்து எப்படி இருக்கும், இது எல்லாத்த பத்தியும் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டீப்சீக் ஏஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டீப்சீக் ஏஐன்றது ஒரு சைனீஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து இப்பதான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் தான் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா வந்து ஒரு சைட் பிசினஸா வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போ வந்து அவங்க 2 மாடல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டீப்சீக் R1, ஸோ இன்னொன்னு வந்து டீப்சீக் V3. ஸோ இது 2 தான் வந்து இருக்கு. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஆக்சுவலா வந்துட்டு இதோட போட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஓப்பன் ஏஐ இருக்குல்ல சாட் ஜிபிடி, ஸோ அதுக்கு அப்புறம் வந்து கூகுளும் வந்து இதுக்கு தான் வந்து இதோட காம்படிஷன். ஸோ இந்த டீப்சீக்கை வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அவரோட பேர் வந்து லியாங் வென்ஃபெங். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஏஐ டெக்னாலஜியை வந்து எஃபெக்டிவாகவும் எடுத்துட்டு போகணும், அதே சமயத்துல வந்து காஸ்ட் குறைக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து மற்ற சாட் ஜிபிடியோ சரி இல்ல ஜெமினியோ இருந்தாலும் சரி, ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த ஆந்த்ரோபிக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அதை பத்தி என்னன்னே தெரியாம இருக்கலாம். ஸோ அதுவுமே வந்துட்டு ஏஐல வந்துட்டு இந்த கிளாடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு இதுதான். ஸோ இந்த இது வந்து இப்போ நமக்கு வந்து டவுட் வரலாம்ல. ஸோ இவ்வளோ இது இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சாட் ஜிபிடி இருக்கு, ஜெமினி இருக்கு. ஸோ இது வந்து இப்போ டீப்சீக் ஏஐ வந்து என்ன இதுல இருந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இது வந்து ஓப்பன் சோர்ஸ். ஸோ இதே வந்து சாட் ஜிபிடியா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஜெமினியா இருந்தாலும் சரி, அது வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. அதே மாதிரி இது வந்து பயங்கர சீப்பான ஒரு விஷயம். ஸோ வந்து சாட் ஜிபிடிலாம் ஓப்பன் ஏஐலாம் பார்த்தோம்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நாங்க வந்து 6 பில்லியன்லயே வந்து முடிச்சிட்டோம், 6 மில்லியன்லயே வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது கம்பேர் பண்றப்போ பயங்கர காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கு. ஸோ சீப்பா இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இது. ஸோ அதே மாதிரி வந்து ஹை எஃபிஷியன்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டீப்சீக்கை பத்தின ஒரு ஜென்ரல் அவுட்லைன். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ டீப்சீக்லேயே வந்து டீப்சீக் R1 இருக்கு, டீப்சீக் V3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு டீப்சீக் R1 எதுக்கு அப்படின்னா, நம்ம மேத்தமெட்டிக்கல்ஸா ஏதாச்சும் வந்து ஆப்ரேட் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு லாஜிக் வேணும், இல்லை ஏதாவது ஒரு ரீசனிங்காக ஏதாவது பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து டீப்சீக் R1 வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டும் வேற வேற. ஸோ டீப்சீக் R1ன்றது தான் வந்து இப்போ நம்ம இந்த சாட் ஜிபிடி ஸோ இந்த மாதிரி வந்து ஜென்ரலைஸ்டா பார்க்கும்போது அதுக்காக தான் இந்த ஸோ நம்ம போய் கொடுப்போம், அதுக்கு என்ன ஆன்சர் வருவோம் அந்த மாதிரி வரும். ஸோ டீப்சீக் V3 அப்படின்றது எதுக்கு அப்படின்னா இந்த NLPன்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்றது தான். பட் இந்த R1லயுமே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த GPT-4ன்னு சொல்லிட்டு லேட்டஸ்டா உள்ள வெர்ஷன் வந்து சாட் ஜிபிடில அதுதான். ஸோ அதோட வந்து இது வந்து கம்பீட் பண்ணுது, அதோட இது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ V3ல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 6.5 டைம்ஸ் சீப்பரா இருக்கு. மத்த இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மாடல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுலலாம் இன்வெஸ்ட் பண்றதை விட இந்த டீப்சீக் V3ல வந்துட்டு 6.5 டைம்ஸ் வந்து சீப்பரா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு காமனான ஒரு டவுட் வரலாம். ஸோ இது சீப்பா இருக்கிறதுனால தான் வந்து இதை பத்தி எல்லாருமே வந்து பேசுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து அதுவும் தான். ஏன்னா வந்துட்டு இது வந்து ஹை இதுல இருந்தாதான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ ஹை லெவல் ஆஃப் ஜிபி இருக்கணும், ஹை லெவல் ஆஃப் எல்லாமே வந்து ஹை லெவல் கான்ஃபிகரேஷன் இருக்கணும்னு சொல்லி தான் வந்து இந்த ஓப்பன் ஏஐ எல்லாமே வந்து அதுல வந்து மாடல்ஸ்க்கு ட்ரெயின் பண்றதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறாங்க. பட் இவங்க வந்து இது வந்து 6 மில்லியன்லயே முடிக்கிறப்போன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா கவனிக்கப்படுது. அது இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஓப்பன் ஏஐலாம் வந்துட்டு நான் வந்து
ஓப்பன் ஏஐயா இருக்கட்டும், ஜெமினி இருக்கட்டும், வேற எந்த மாடல்ஸாவே இருக்கட்டுமே, அது வந்துட்டு இதுக்கு விடல. ஸோ ஓப்பன் சோர்ஸ்க்கு விடல. ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸா இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ்க்கு கான்ட்ரிபியூட்டும் பண்ணலாம். இல்ல நம்ம வந்து இதுலேருந்து வந்து ஒரு புதுசா வந்து ஒரு மாடல் நம்ம பண்ணணும்னாலோ, நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும்னாலோ, நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம அத வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ இப்ப வந்து இந்த காம்படிஷன் வந்து வருதுல்ல. ஸோ டீப்சீக்னா என்ன? ஓப்பன் ஏஐக்கும் என்ன? கூகுளோட ஜெமினிக்கும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ மத்த இதுலயும் மத்த நிறைய டைப் ஆஃப் ஏஐஸ் வந்து இருக்கு. ஸோ நான் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெயினா வந்து டீப்சீக், ஓப்பன் ஏஐ, ஜெமினி இது மட்டும் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலா வந்துட்டு சாட் ஜிபிடிக்கும் ஜெமினின்னு வாங்க. ஸோ அந்த இதுலயே கிளியர் வின்னர் பார்த்தோம் அப்படின்னா சாட் ஜிபிடி தான். நான் பர்சனலா ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ சாட் ஜிபிடியும் யூஸ் பண்ணிருக்கேன், ஜெமினியும் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஜெமினிக்கு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஒரு பெருசா வந்து ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா வரவே வராது. ஸோ இதே நான் சாட் ஜிபிடில இருக்கும்போது யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஒரு 90% ஆஃப் தி டைம்ஸ் வந்து அது வந்து கரெக்டான ஆன்சர் தான் கொடுக்கும். நம்ம அதுல இருந்து எடுத்து நம்ம ஒரு 2 மாடிஃபிகேஷன் பண்ணும் போதுன்றது மட்டுமே போதுமானது. ஸோ அதனாலதான் வந்து நான் கம்பேர் பண்ணும்போது இது 3மே வச்சிருக்கேன். மத்த இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏவும் இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோலயுமே மெயினா எதை கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா ஜெமினி வந்து ரூல்ட் அவுட், அது விட்டுருங்க. அது ஏன்னா வந்துட்டு மோஸ்ட்லி வந்து அதோட கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா இருக்காது. ஸோ நம்ம வந்து டீப்சீக்கை பத்தியும் ஓப்பன் ஏஐ பத்தியும் பேசுவோம். ஸோ ஓகே, இந்த மாடல் டைப்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாடல் டைப் என்ன அப்படின்னா, இது வந்து ஓப்பன் சோர்ஸா, க்ளோஸ்டு சோர்ஸா, இது வந்து நம்மளால எடுத்து வேற ஏதாவது எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ண முடியுமோ பண்ண முடியாதா, இதுல இருந்து நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாமோ பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீப் சீக்கு வந்து பண்ண முடியும். ஆனா இதே வந்து ஓப்பன் ஏஐக்கும் கூகுள் அதோட ஜெமினிக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு சோர்ஸ். அதனால வந்துட்டு நம்மளால வந்து அதுக்கு கான்ட்ரிபியூட்டும் பண்ண முடியாது. அது நம்ம அதுல என்ன இருக்கு என்ன ஏதுன்றதும் நம்ம பார்க்கவும் முடியாது. ஸோ செகண்ட் வந்து பெஸ்ட் வந்து இது வந்து எதுக்கு பெஸ்ட் ஃபார் அப்படின்னா, நம்ம வந்து டீப்சீக் வந்து இந்த காஸ்ட் எஃபிஷியன்ட் ரொம்ப நான் மறுபடியும் சொல்லியிருந்தேன். இதுல வந்து 100 பில்லியன் மில்லியன் அந்த மாதிரி போட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சாட் ஜிபிடிலையும் சரி, ஜெமினிலையும் சரி. ஆனா இதுல பார்த்தோம், டீப்சீக்ல பார்த்தோம் அப்படின்னா வெறும் 6 மில்லியன் தான். ஸோ காஸ்ட் எஃபிஷியன்ட்னு பார்க்கும்போது டீப்சீக் வந்து ஒரு பெட்டரா வந்து இருக்கு. ஸோ ரீசனிங் பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வெர்ஷன். இது என்ன அப்படின்னா இந்த நம்ம டீப்சீக் R1 சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதே வந்து சாட் ஜிபிடிலையுமே பார்த்தோம் அப்படின்னா GPT-4 டர்போன்னு இருக்கு. ஸோ அதுவுமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வெர்ஷன் தான். நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை அப்படின்னா நம்ம சாட் ஜிபிடி பத்தி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுல எப்படி ஆன்சர்ஸ் வருது, அதுல எப்படி ஆன்சர்ஸ் வருது, ஜெமினிலையும் எப்படி ஆன்சர்ஸ் வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி தான். ஸோ ஜெமினில பாத்தீங்கன்னாலே தெரியும், மாடரேட் ஆனதா ஒரு ஆன்சர்ஸ் தான் வரும். நமக்கு ஒரு அப்ராப்ரியேட் ஒரு நம்ம கேட்கிற கேள்விக்கும் அந்த ஆன்சர் வரதுக்கும் நமக்கு வந்து ஏன்டா அதை யூஸ் பண்றோன்ற மாதிரி இருக்கும். ஸோ காஸ்ட் எஃபிஷியன்சி போகும்போது அப்சல்யூட்டா நம்ம வந்து டீப்சீக் ஏஐ தான் ஹைலி எஃபிஷியன்டா வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 6 மில்லியன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாக்குறப்போ ஹைலி எஃபிஷியன்ட் தான். ஓப்பன் ஏஐயும் ஜெமினியும் பாக்குறப்போ நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ ஓப்பன் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டீப்சீக்ல வந்து பண்ணலாம். இதே வந்து சாட் ஜிபிடிலையும் சரி, ஜெமினிலையும் சரி நம்மளால பண்ண முடியாது. இதோட மேஜர் அட்வான்டேஜே நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றது தான் வந்து மெயின் அட்வான்டேஜ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த இடத்த வந்து நீங்க இந்த டீப்சீக் வந்து ஏஐ இண்டஸ்ட்ரி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஸ்டர்ப்னா என்ன? ஸோ ஏன் வந்து ஸ்டாக் எல்லாம் வந்து குறையுது? ஸோ நிறைய இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இது ஆப்பிளோட ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ, ஸோ ஓப்பன் ஏஐயோட ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு, என்விடியாவோட ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு, அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டே டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதனால ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா, டீப்சீக் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றதுனால யார் வேணா எடுத்து அதை மாடிஃபை பண்ணலாம், யார் வேணா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட் எஃபிஷியன்சி. நான் இப்போ ஒரு பிசினஸ் மேனா இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இவன் வந்து என்கிட்ட ஒரே அந்த அந்த சாட் ஜிபிடியை வந்து என்கிட்ட வந்து ₹25 ₹50 சொல்லி விற்கிறான் அப்படின்னா, நான் வந்து ₹5 இவன் வந்து தரான் அப்படின்றப்போ ஓகே, இது எனக்கு கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கு, இது பெட்டராகவும் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதுனால இந்த காஸ்ட் எஃபிஷியன்சி பக்கத்துக்கு நான் டீப்சீக் தான் போவேன். பட் இதுல என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய இதுலயுமே சரி, நான் ஆர்டிகல்ஸ்ல படிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது 6 மில்லியன்றது ரொம்ப கம்மியா சொல்றாங்க. பட் அதுக்கு மேலதான் ஆகிருக்கும். இது வந்து ஜென்ரலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உள்ள இழுக்கணுங்கிறதுக்காக வேணும்னே வந்து கம்மியா சொல்லி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக இது வந்து சொல்லுவாங்க. ஸோ 6 மில்லியன்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பட் மேபி அது உண்மையா இருக்கலாம், உண்மையா இல்லாமலும் இருக்கலாம். ஸோ சைனாவை வந்து நம்புறதுன்றது தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க சொன்ன டீப்சீக் சொன்ன விஷயத்துபடி பார்த்தா நமக்கு 6 மில்லியன் சொல்றாங்க. அப்போ எனக்கு காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து ரொம்பவே வந்து குறையுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து என்னென்ன விஷயத்துக்குலாம் வந்து காம்படிஷனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்விடியா, ஓப்பன் ஏஐ, கூகுள். ஸோ இதெல்லாம் வந்து மெயினான காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது மெயினான காம்படிஷன் அப்படின்னா,
வந்து டீப்சீக் வந்து ஓப்பன் ஏஐ அதோட சாட் ஜிபிடியோட வந்து காம்படிட் பண்ணுது. அதே மாரி தான் கூகுளோடையும். பட் என்விடியாவோட என்ன காம்படிஷன் அதோட ஸ்டாக்ஸ் வந்து ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் தான் வந்து இருக்கிறதுலயே பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ரீசென்ட்டா போய் ஜஸ்ட் வந்து என்விடியா ஸ்டாக்ஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல பயங்கர க்ரோ ஆயிருப்பான். ஏன் அப்படின்னா, இந்த மாரி மாடல ட்ரெயின் பண்றதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர், சூப்பர் இதுன்னு சொல்லிட்டு பயங்கர இதுவாயிட்டு ஸோ அந்த அட்வான்ஸ் லெவல் போய் 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 வேணும் 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 வேணும்னு சொல்லிட்டு ஜிபியூ ஸோ இந்த மாரி கிராபிக்ஸ் கார்டு தயாரிக்கிறேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல வந்து அவன் வந்து அதிகமா வந்து சேல் பண்ணிட்டு இருந்தான். பட் இது வந்து இவ்ளோ சீப்பா இருக்கு. ஸோ நாங்க வந்து பழைய இதுலேருந்து தான் எடுத்து பண்ணோம் அப்படின்ற மாரி வந்து சைனா சொல்றாங்க. ஸோ அந்த டீப்சீக் இது வந்து. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவனோடது வந்து பயங்கர ஸ்டாக் வந்து அடி வாங்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த குரோயிங் அடாப்ஷன். ஸோ டெவலப்பர்ஸ் வந்து ஒரு வேர்ல்டு வைடா இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்ப நம்ம வந்து நம்ம இருக்கோன்றதுனால நம்ம மட்டும் தான் டெவலப்பர்ஸ் அப்படின்னு கிடையாது. ஸோ உலகம் ஃபுல்லா இருக்கிற டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து டீப்சீக்க வச்சு என்னென்ன பண்ண முடியும், அடுத்தடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்றது வந்து அடுத்தடுத்த லெவல் போறாங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதனால அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அது போகுது. ஸோ இதனால தான் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருந்தோம். ஸோ ஏன் வந்து ஸ்டாக்ஸ் வந்து இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த என்விடியா வந்து தலைவன் வந்து ஜிபியூ தான். ஸோ பயங்கரமான ஒரு ஜிபியூ டிமாண்ட் வந்து இருந்துச்சு. நாங்க வந்து ஆல்ரெடி வந்து எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இது வந்து நாங்க சைனாக்குலாம் குடுக்கவே மாட்டோம். எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். பட் இத வச்சே வந்து என்னால வந்துட்டு அந்த அளவுக்கு மாடல் வந்து தயார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுனால, பயங்கரமா தலைவனோட ஸ்டாக் வந்து அடி வாங்கிருச்சு. ஸோ இதுதான் வந்து காரணம். அந்த ஸ்டாக்ஸ் அடி வாங்குது சொல்றாங்கல்ல. ஸோ இதனால தான் அது வந்து அடி வாங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து டீப்சீக்க வச்சு நம்ம வந்து பில்ட் பண்ண முடியுமா? நம்மளால ஒரு மாடல வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நம்மளால பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். இதுக்கு நம்ம வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கூகுள்ல போயிட்டு டீப்சீக் GitHub ரெபாசிட்டரின்னு போட்டீங்கனாலே வரும். ஜஸ்ட் வந்தோனே வந்து வரும். ஸோ அதுல போயிட்டு நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றதா இருக்கட்டுமே சரி, ஸோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்றதா இருக்கட்டும், ஸோ இல்ல ஏதாவது ஒரு ஏஐ மாடல் நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னாலுமே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து டீப்சீக் V3க்கும் சரி, ஸோ V3ன்றது அந்த NLP-க்காக, ஸோ R1ன்றது ரீசனிங்காக. ஸோ மத்தது வந்து என்ன அப்படின்னா, சாட் ஜிபிடியும் சரி, ஜெமினியும் சரி வந்துட்டு நம்மள வந்து நம்மளால அத பண்ண முடியாது. ஸோ வேணும்னா நம்ம மறுபடியும் ஸ்க்ராட்ச்ல இருந்து எழுதணும். ஸோ டீப்சீக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு படிக்கட்டு மாரி. ஸோ ஆல்ரெடி இருக்கு. நம்ம அதுலேருந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ இது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ. ஸோ இதுல வந்து யார் ஜெயிப்பா அப்படின்றதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ மத்த நெறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதனால வந்து ஜாப்ஸ் போகுமா? ஏன்னா வந்துட்டு நான் ஒரு மீம்லாம் பார்த்தேன். சாட் ஜிபிடி வந்து வில் டேக் யுவர் ஜாப்ஸ்ன்னு சொன்னாங்க. உன் வேலையே தூக்குறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான்டா அப்படின்ற மாரி சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு டீப்சீக் இருக்கு. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு பேர்ல இந்தியாவே ஒரு மாடல் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அமெரிக்கா, சைனா ரிலீஸ் பண்றான்னு சொல்லிட்டு இந்தியாவே வேற ஏதாவது ஒரு மாடல் வந்து புதுசா தயாரிச்சு அது கூட வந்து விடலாம். பட் இப்போதைக்கு பாக்குற வரைக்கும் டீப்சீக் வந்து கொஞ்சம் பயங்கர பூமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஹைப்ல வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து உடனே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த டெவின் ஏவின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்ம அது வந்து ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல எல்லாருமே டெவின் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு தனியா ஒரு இன்ஜினியர் வந்துட்டான் நம்ம வேலையெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த டெவின் எங்க இருக்குன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயம் வருது அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு கடகடன்னு அதெல்லாம் அது ஹைப்பை ஏத்துவாங்க. ஸோ அதனால வந்து அது க்ரோ ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அவங்க அந்த டீப்சீக்கை வந்து எந்த அளவுக்கு மேனேஜ் பண்றாங்க அதெல்லாம் பொறுத்து தான். ஸோ இதுக்கு வந்து டீப்சீக் கொண்டு வந்துட்டான்றதுனாலயே வந்துட்டு ஓப்பன் ஏயும் கூகுளும் ஏன்னா அவங்களோட பிசினஸ் வந்து போகுது இல்ல. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா GPT-5 வேற சீக்கிரமா வரப்போகுது. அதே மாதிரி ஜெமினி 2வும் வரப்போகுது. ஸோ அவங்களும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் வெர்ஷனோட வந்துட்டு கண்டிப்பா வந்து காம்படிஷனுக்கு வருவாங்க. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் வந்து மேபி ஓப்பன் சோர்ஸ் வந்து நிறைய வந்து வரலாம். ஸோ அதனால காம்படிஷன் வந்து நிறைய வந்து இருக்கும். ஏன்னா இவன் டீப்சீக் வந்து ஓப்பன் சோர்ஸா விட்டுட்டான். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஸோ நிறைய மாடல்ஸ் வரும், நிறைய ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ஏஐ வந்து நம்மளோட ஒரு பார்ட்டா வந்து இருக்க போது. பட் இதுலயுமே வந்து நமக்கு ஜாப் லூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. எப்படி அப்படின்னா கால்குலேட்டர் வந்ததுனால வந்து மேக்ஸ் டீச்சர் எல்லாருமே போயிட்டாங்களா என்ன? ஸோ மேக்ஸ் டீச்சர் யாரெல்லாம் வந்து அந்த கால்குலேட்டருக்கு அடாப்ட் ஆகி யூஸ் பண்ண தெரியுதோ, ஸோ அவங்க எல்லாமே வந்து இன்னும் அட்வான்ஸ்டா எப்படி டக்குன்னு வேலையை முடிக்கிறதுன்றது தான் இருக்கு. ஸோ இதனால வேலை போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை போகாது. ஸோ நம்மளும் அதுக்கு வந்து ஒரு ஒரு அடாப்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இதுல வந்து யார் டாமினேட் பண்ணுவா இப்போதைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கண்டிப்பா யாரும் கிடையாது. ஸோ டைம் தான் வந்து சொல்லுவேன். நேத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்து சாட் ஜிபிடி இருந்தான். அப்புறம் வந்து ஜெமினி வந்தோன்னா ஒரு பயங்கர ஹைப் இருந்துச்சு. அப்புறம் ஒரு டெவினி. ஸோ அப்புறம் வந்து இப்போ டீப்சீக் வருது. ஸோ மறுபடியும் ஏதோ ஒன்று மாறிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ லாஸ்டா வந்து ஒரு ஃபைனல் தாட் ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போதைக்கு டீப்சீக்ன்றது வந்துட்டு இந்த ஏஐ வேர்ல்டை வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணுது. ஏன் அப்படின்னாலே இந்த ஓப்பன் சோர்ஸ்னால தான். ஸோ அதுதான் ஒரு மெயின் விஷயம். இது நான் நிறைய வாட்டி இந்த இந்த வார்த்தையை ஏன் இந்த வீடியோவில் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா
இது ஒரு மெயின் விஷயம். ஓப்பன் சோர்ஸா இருக்கும்போது வந்து யார் வேணா அத வந்து எடுத்து அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். யார் வேணா அத வந்து ஒரு புது ஏஐ மாடல வந்து கொண்டு வரலாம். ஸோ இதனால என்ன அப்டின்னா, ஏஐ ரெவல்யூஷன் வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் பிகினிங் தான் அப்டின்ற மாரி வந்து சொல்லலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா ஹைப் ஏத்திட்டே இருப்பாங்க. ஸோ டீப் சீக்னு சொல்லிட்டு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வரதுக்காக வேணும்னே வந்து ஹைப் ஏத்துவாங்க. ஸோ நம்ம அந்த ஹைப் எல்லாம் தாண்டி நம்ம ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த டீப் சீக்கும் ஒரு நார்மலா தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இந்த அளவுக்கு வந்து எப்படி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்கோமோ, சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்றோமோ, ஜெமினி எப்படி யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி அதுவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். ஸோ இவங்க ஹைப் ஏத்துற லெவலுக்கு அது ஓரளவு ஓகே ஓப்பன் சோர்ஸா இருக்கறனால. பட் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.